டு கற்ற சேனல். இப்போ டெட் பேப்பர் 2ஓட தமிழ் முக்கியம் 1000 வினாக்கள்ல பார்ட் 12 பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்ட் 11 வரைக்கும் பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட்ல டி அண்ட் டெட் தமிழ் 2025 அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் உள்ள பார்ட் லெவல் வீடியோ அதில் இருக்கும். இப்போ தான் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னால் இனிமேல் எழுதிலாம் படிக்க முடியாது, எனக்கு பிடிஎஃபாக கொடுத்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் போட்டு 25 ரூபீஸ் பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான பிடிஎஃப் வந்து நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் எஸ் அல்லது வீடியோக்கு லைக் கொடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு லைக்கோ எஸ்ன்ற கமெண்ட்டை கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு நாங்கள் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணும், சயின்ஸ் சோசியல்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் லாஸ்ட் ரிவிஷனுக்கு வேணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதையும் இப்போ முதல் கேள்வியை பார்த்தலாம். கூகை பறவைகளை ஒளிமரபு என்னன்னு கேட்குறாங்க. கூகை அப்படின்ற பறவையோட ஒளிமரபு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் டி குளரும். கூகை என்ன பண்ணும்? குளரும். பேலன்ஸ் சொல்றதெல்லாம் என்னன்னு பார்த்தலாமா? அப்போ புறா குணுகும், சேவல் குயில் வந்து கூவுறது இருந்து சேவலும் குயிலும், ஆந்தை வந்து அலரும். இதுல இருந்து ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு கேட்டுக்கிட்டே இருந்ததுனால தான் நான் கொடுக்குறேன். கூகை அப்படின்றதோட ஒளிமரபு என்ன கேட்டிருக்காங்க? குளரும்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து இரண்டாவது கேள்வி, பால் அப்படின்றதோட வினை மரபு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி பருகு. பாலை வந்து பருகு தான் முடியும். அப்போ பேலன்ஸ்ல என்னன்னு பார்த்துடலாமா? சோறை வந்து உண், சோறுக்கு உண் வரும், முறுக்கு தின் வரும், தண்ணீர் வந்து குடி வரும். பால் வந்து பருக தான் முடியும். பால் வந்து குடின்னு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கிறதுனால நம்ம அதை செலக்ட் பண்ணிடக்கூடாது. அடுத்து மூன்றாவது கேள்வி, கூடை அப்படின்றதோட வினை மரபு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி முடை. கூடை அப்படின்றது முடையத்தான் முடியும். அவ பேலன்ஸ் உள்ளது என்னன்னு பார்த்தரலாம். சுவர் எழுப்பு, பானை வனை. பானையத்தான் வனைய முடியும், சுவரை எழுப்பதான் முடியும். அதுதான் கரெக்டான வினைமரபு. நம்ம பேசுறதுனால நிறைய வினைமரபோட பேச மாட்டோம், அதனாலதான் ரிப்பீட்டடா இதை சொல்றேன். இதுல இருந்து கொஸ்டின்ஸ் எப்பயுமே கேட்கறது உண்டு, அதனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்கன்றது தெரியல, அதனால நம்ம எல்லாமே ஸ்கூல் புக்ஸ்ல உள்ள எல்லாத்தையும் நம்ம கிளியரா படிச்சு வச்சுக்கிறது நம்மளுக்கு ரொம்ப நல்லது. அடுத்து நான்காவது கேள்வி, ஆர்டிகுலரிட்டி பொனடிக்ஸ் அப்படின்றதோட கலைச்சொல் அறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ ஒலி பிறப்பியல் அப்படின்றதுதான். ஆர்டிகுலரிட்டி பொனடிக்ஸ் அப்படின்றதுக்கு கலைச்சொல்னா ஒலி பிறப்பியல். மித்ததுக்கெல்லாம் என்னென்னு பார்த்துக்கலாம். கான்சோனன்ஸ் அப்படின்றது மெய்யொலி. கான்சோனன்ஸ் அப்படின்றது மெய்யொலி. நாசல் கான்சோனன்ட் சவுண்ட் அப்படின்றது மூக்கொலி. நாசில்னாலே மூக்குன்றதான் சொல்லுவோம், அந்த மாதிரி மூக்கொலி. போனாமி அப்படின்றது ஒளியன். பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ஆப்ஷன்ஸ்ல வைக்கும் போது நம்மளே குழப்பிடுவோம், இல்லைன்னா பொறுத்துக இதுல தவறானது எது மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு கூட கேட்பாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஐந்தாவது கேள்வி, அகராதியல் அப்படின்றதுக்கு கலைச்சொல் கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ லெக்ஸோகிராபி. லெக்சிகோகிராபி. அகராதியல் அப்படின்றது லெக்சிகோகிராஃபி அப்படின்றதான் சரியான விடை. மித்த எல்லாத்துக்கும் என்னன்னு பார்த்தோம்னா கல்வெட்டு அப்படின்றது எபிகிராஃப், கல்வெட்டு அப்படின்றது எபிகிராஃப், சித்திரை எழுத்து அப்படின்றது பிக்டோகிராஃப், உயிரொலி அப்படின்றது வவ்வல்ஸ். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆறாவது கேள்வி, தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என புகழப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி வாணிதாசன். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று புகழப்படுவர் யாரு? வாணிதாசன். இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின். அடுத்து ஏழாவது கேள்வி, இந்த வாணிதாசனோட இயற்பெயர் நோட் பண்ணிக்கோங்க. அரங்கசாமி என்கிற எத்திரராசுரு. அரங்கசாமி என்கிற எத்திரராசுரு தான் வாணிதாசனோட இயற்பெயர். அடுத்து ஏழாவது கேள்வி, பாவலர் மணி என அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி வாணிதாசன். பாவலர் மணி மட்டும் கிடையாது, கவிஞரேறு அப்படின்ற பேரும் யாருக்கு இருக்கு? வாணிதாசனுக்கு இருக்கு. அப்ப வாணிதாசனோட இயற்பெயர் என்ன? அரங்கசாமி என்கிற எத்திரராசுரு. ஃபர்ஸ்ட் பாயிண்டா. செகண்ட் பாயிண்ட், பாவலர் மணி கவிஞரேறு அப்படின்றதெல்லாம் அழைக்கப்படுறாரு, சிறப்பு பேரை அழைக்கப்படுறாரு. கவி ஞாயிறு யாருன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம பாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம். தெரியாதவங்க தெரியலன்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அதுக்கான ஆன்சரை அனுப்புறேன். ஏன்னா கவிஞரேறு கவி ஞாயிறு இதெல்லாம் நம்மளுக்கு குழப்பம், அதனால தான் அது ரிலேட்டடான கொஸ்டினாக கேட்குறேன். அடுத்து எட்டாவது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் வாணிதாசன் நூல்களில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி முல்லை கொடி. கீழ்கண்டவற்றுள் வாணிதாசன் நூல்களில் தவறானது முல்லை கொடி. முல்லை கொடி கிடையாது, கொடி முல்லை அப்படின்றதான் அவரோட நூல். அவ மிச்ச நூல்கள்லாம் கரெக்டு. தமிழச்சி, தொடுவானம், எழிலோவியம் அப்படின்றது கரெக்டு. கொடி முல்லைன்றதும் அவரோட நூல்கள் தான். அடுத்து குழந்தை இலக்கியம் அப்படின்றதும் அவரோட நூல் தான். அப்போ வாணிதாசனோட நூல்கள் என்ன? தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம். அடுத்து ஒன்பதாவது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் பிரெஞ்சு அரசிடம் செவாலியர் விருது பெற்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி வாணிதாசன். இதெல்லாம் கேட்ட கொஸ்டின், இதெல்லாம் அடிச்சு துவச்ச கொஸ்டின் சொல்லுவோம் அந்த மாதிரி. கீழ்கண்டவற்றுள் பிரெஞ்சு அரசிடம் செவாலியர் விருது பெற்றவர் யாரு? வாணிதாசன். அடுத்து பத்தாவது கேள்வி, செஞ்சொல் மாதிரியின் வல்லைப்பாட்டிற்கு ஏற்ப முளவை மீட்டுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி ஓடை.
செஞ்சொல் மாதிரியின் வல்லைப்பாட்டிற்கு ஏற்ப முளைவை மீட்டுவது என்னது ஓடை. அடுத்து 11வது கேள்வி, காளான் அப்படின்றதுக்கு சொல்லும் பொருளும் கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி யமன். காளான் அப்படின்றது என்ன, யமன் அப்படின்றது பொருள். அடுத்து 12வது கேள்வி, தமிழக பழங்குடி என்னும் நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ பக்தவத்சல பாரதி. தமிழக பழங்குடி என்னும் நூலை எழுதினவர் யாரு, ஆப்ஷன் சி பக்தவத்சல பாரதி. அடுத்து 13வது கேள்வி, பஞ்சகுமிகள் என்னும் நூலை தொகுத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு ஆப்ஷன் சே ராசு. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் தமிழக பழங்குடியே இதெல்லாம் ரிப்பீட்டடா தொடர்ந்து கேட்டுட்டோம்னா மேபி இதெல்லாம் புது கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இன்ன வரைக்கும் கேட்டதில்ல, அதனால ரிப்பீட்டடா கேட்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதுக்காக நோட் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து தமிழக பழங்குடி யாரு, பக்தவத்சல பாரதி. பஞ்சகுமிகள் யாரு, சே ராசு. காத்து நொண்டி சிந்து இயற்றியவர் யார் அப்படின்னா வெங்கம்பூர் சுவாமிநாதன். காத்து நொண்டி சிந்து இயற்றியவர் யாரு, வெங்கம்பூர் சுவாமிநாதன். அடுத்து 15வது கேள்வி, பூமியை தாயாகவும் வானத்தை தந்தையாகவும் கருதக்கூடியவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி சுகுவாமிஷ் பழங்குடியினர். பூமியை தாயாகவும் வானத்தை தந்தையாகவும் கருதக்கூடியவர்கள் யாரு, ஆப்ஷன் சி சுகுவாமிஷ் பழங்குடியினர். அடுத்து 16வது கேள்வி, வினைமுற்று எத்தனை வகைப்படும். வினைமுற்று எத்தனை வகைப்படும், வினைமுற்று 2 வகைப்படும். ஆப்ஷன் ஏ வினைமுற்று எத்தனை வகைப்படும், 2 வகைப்படும். அது என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தெருநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று. ஆனா இது 2 மட்டும் கிடையாது, இதுக்கு எக்ஸ்ட்ரா 2 இருக்கு. ஏவல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று. ஆனா வினைமுற்றை பொறுத்த வரைக்கும் 2 வகை தான் இருக்கு. அது என்ன, தெருநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று. அடுத்து 17வது கேள்வி, நன்சை புன்சைக்கு உணவை ஊட்டி நாட்டு மக்கள் வறுமை ஓட்டி என்னும் பாடலை பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி வாணிதாசன். நன்சை புன்சைக்கு உணவை ஊட்டி நாட்டு மக்கள் வறுமை ஓட்டி என்னும் பாடலை பாடியவர் ஆப்ஷன் சி வாணிதாசன். அடுத்து 18வது கேள்வி, காலத்தை வெளிப்படையாக காட்டாது செய்பவரை மட்டும், நோட் பண்ணிக்கோங்க, செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி குறிப்பு வினைமுற்று. காலத்தை வெளிப்படையாக காட்டுது, செய்பவர் மட்டும் ஒரு குறிச்சு காட்டுதுல, அதான் குறிப்பு வினைமுற்று. அடுத்து 19வது கேள்வி, பின்வருவற்றுள் இறந்த கால இடை வினைமுற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி உண்டான் அப்படின்றதான் இறந்த கால வினைமுற்று. அடுத்து 20வது கேள்வி, வாழ்த்துதல், வைத்தல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருட்களில் வரும் வினைமுற்று என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் கேட்ட கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்ஷன் பி வியங்கோல் வினைமுற்று. இதுல ஒன்னு நீக்கிட்டு வேற தப்பா கொடுத்து கூட கேட்கலாம். வாழ்த்துதல், வைத்தல், விதித்தல், வேண்டல் அப்படின்றதோட பொருள் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி வியங்கோல் வினைமுற்று. அடுத்து 21வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் வியங்கோல் வினைமுற்று தவறானது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி எழுது. வியங்கோல் வினைமுற்றுக்கு தவறானது என்னன்னு பாத்தீங்கன்னா எழுது. அப்ப வாழ்க, ஒளிக, வாழியர் இதெல்லாம் ஸ்கூல் புக்ல உள்ள எடுத்துக்காட்டு பாத்துக்கோங்க. அடுத்து 22வது கேள்வி, மாடு வயலில் புல்லை மேய்ந்தது இத்தொடர்ல உள்ள வினைமுற்று என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு புக் பேக் கொஸ்டின். இதற்கு சரியான ஆப்ஷன் டி மேய்ந்தது. அடுத்து 23வது கேள்வி, உலக இயற்கை நாள் எப்போன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி அக்டோபர் 3. இதுல இருந்து கேட்க வாய்ப்புகள் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. உலக இயற்கை நாள் அக்டோபர் 3. அடுத்து 24வது கேள்வி, உலக ஈரநில நாள் எப்படின்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ஸ்கூல் புக்குக்கு பின்னாடி இருக்கும். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பார்க்காம இருந்திருப்பீங்க. இது 8th ஃபர்ஸ்ட் டேர்ம்ல உள்ள கொஸ்டின் தான் நோட் பண்ணிட்டு இருக்கோம். உலக ஈரநில நாள் எப்படின்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி 2. உலக ஈரநில நாள் எப்போது, பிப்ரவரி 2. அடுத்து 25வது கேள்வி, 25வது கேள்வி, தொடர்கள் பொருள் அடிப்படையில் எத்தனை வகைப்படும் கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி 4. அது என்னன்னு பார்த்தலாமா, செய்தி தொடர், வினா தொடர், விளைவு தொடர், உணர்ச்சி தொடர். மொத்தம் தொடர்கள் பொருள் அடிப்படையில் 4 வகைப்படுது. அது என்னன்னா செய்தி தொடர், வினா தொடர், விளைவு தொடர், உணர்ச்சி தொடர். அடுத்து 26வது கேள்வி, உலக ஓசோன் நாள் என்னைக்குன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி செப்டம்பர் 16. உலக ஓசோன் நாள் எப்போ, செப்டம்பர் 16. அடுத்து 27வது கேள்வி, இதுல உலக இயற்கை சீரழிவு தடுப்பு நாள் அப்படின்றதையும் நோட் பண்ணிக்கோங்க. அக்டோபர் 5. உலக இயற்கை இதெல்லாம் பின்னாடி இருக்கிறது. ஸோ சில பேர் படிச்சிருப்பீங்க, சில பேர் நோட் பண்ணாம இருப்பீங்க, அதுக்காக தான் கொடுக்குது. உலக இயற்கை சீரழிவு தடுப்பு நாள் அக்டோபர் 5. அடுத்து 27வது கேள்வி, உன் திருக்குறள் நூலை தருக. இது எவ்வகை தொடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேண்டுதல். ஆப்ஷன் பி வேடு. நார்மலா கேட்கிறோம், திருக்குறள் நூலை தர்றையா அப்படிங்க போல, அது மாதிரி வேண்டுதல் இது. அடுத்து 28வது கேள்வி, மொட்டு அப்படின்றதோட கலைச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி பட். மொட்டு அப்படின்றதுக்கு பட்டு. மித்தது என்னன்னு பார்த்தலாம். ரிச் அப்படின்னா மலைமுகடு, திக்கஸ்ட் அப்படின்னா புதர், லோக்கஸ்ட் அப்படின்னா வெட்டுக்கிளி.
அடுத்து 29வது கேள்வி, கடல் ஓடா கால்வெள் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. இதில் பயின்று வரும் அணி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியானோட ஆப்ஷன் டி, பிரிது மொழி அணி. கடல் ஓடா கால்வெள் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து. இதுல பயின்று வரும் அணி பிரிது மொழி அணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 30வது கேள்வி, இந்த வீடியோட கடைசி கேள்வி, புகழாலும் பழியாலும் அறியப்படுவது டேஷ்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி, நடுநிலைமை. புகழாலும் பழியாலும் அறியப்படுவது என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி, நடுநிலைமை. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சேன் கமெண்ட் பாக்ஸ்ல எஸ் அப்படின்ற கமெண்ட் கொடுங்க. வீடியோக்கு லைக் கொடுங்க. இதோட பிடிஎஃப் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் மெசேஜ் பண்ணி 25 rupees நீங்க பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃப் சென்ட் பண்ணப்படும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.